ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான முறையில் 10 நிமிஷத்தில் பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படிலாம் பட்டரை கூட சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த குட்டி சைஸு இஞ்சியை 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் சீக்கிரம் வதங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை பார்த்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதை நல்லா ஆற விட்டு நைஸாக மிக்சியில் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்து பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது வேறு ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடாயில் ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நாம் அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கந்தோம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் நாம் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச பன்னீர் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர் பீஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை தூளாக உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சதும் நல்லா குக்காகி வரட்டும். பன்னீர் குக் ஆனதும் நம்ம எடுத்து சூப்பராக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக பட்டரை போட்டு இறக்கி சூடாக சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ ரெகுலராக பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.